Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 12th NCERT biologyல biotechnology principles and processes lessonல இருந்து 100 MCQ solve பண்ணலாம். So first question. Plasmids has been used as the vector because plasmids வந்து நம்ம எதுக்கு வெக்டரா யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. both its ends show replication கொடுத்திருக்காங்க. அது வந்து wrong. Plasmid வந்து ends அந்த ரெண்டு எண்டும் replication வந்து show பண்ணாது. அது வந்து inappropriate-ஆ இருக்கு. இது வந்து wrong statement. இது கிடையாது. It can move between prokaryotic and eukaryotic cells கொடுத்திருக்காங்க. இதுவும் கிடையாது. It is circular DNA which has the capacity to join the eukaryotic DNA. correct statement. First questionக்கு option C. ஏன் அப்படின்னா first of all plasmidன்றது என்ன அப்படின்னா extra chromosomal DNA. extra chromosomal self replicating. தானாவே அது வந்து கார்பன் காப்பி. அதான் replicating. தானாவே replication பண்ணிடும். self replicating DS அதாவது double stranded DNA. ஓகே. அது ஏன் நம்ம வெக்டரா யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம எந்த டிஎன்ஏவை க்ளோன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதாவது அதோட ரீகம்பைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டிஎன்ஏவை வந்து அதை வெக்டரா அதை வந்து கேரி பண்ணிட்டு வெக்டரா போகக்கூடியதான் பிளாஸ்மிட்ன்றது. அது வந்து இட் இஸ் சர்க்குலர் டிஎன்ஏ சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ விச் ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஜாயின் டு தி யூகேரியோட்டிக் டிஎன்ஏ. கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பிளாஸ்மிட். இருக்கிறதுல பிளாஸ்மிட் எதுன்னு கேட்டிருக்கோம். பிளாஸ்மிட்க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ தான். பி ஃபார் பிளாஸ்மிட், பி ஃபார் போலிவர், ஆர் ஃபார் ரோட்ரிகுஸ். இதுதான் அவங்க ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிச்சது. பி ஃபார் போலிவர், பி ஃபார் பிளாஸ்மிட். ஓகே, பிளாஸ்மிட். ஆர் ஃபார் ரோட்ரிகுஸ், 322ன்றது என்னன்னா அதோட ஆர்டர் ஆஃப் சிந்தசிஸ். எந்த ஆர்டர்ல எத்தனாவதா இது சிந்தசிஸ் பண்ணிருக்காங்கன்னா 322 தடவை கழிச்சு தான். அதாவது 320 அதாவது 321 டைம்ஸ்க்கு அடுத்து சிந்தசிஸ் பண்ணிருக்கு. 322nd ட்ரை பண்றப்போ சிந்தசிஸ் ஆனதான் PBr 322. அதனால தான் இது 322ன்னு. ஆர்டர் ஆஃப் சிந்தசிஸ் தட் டிஸ்டிங்விஷஸ் இட் ஃப்ரம் த அதர் பிளாஸ்மிட்ஸ். புரியும் நினைக்கிறேன். மற்ற பிளாஸ்மிட்ஸ் இது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக கொடுத்துருக்க நம்பர் இது. 322ன்றது இதுதான் பிளாஸ்மிட். இந்த மூணு என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இந்த மூணும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். எந்த மூணு? SAL SAL1, BAMH1, EcoR1. BAMH1 என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே ஜீனஸ்ல இருந்து வரும். இந்த ரெண்டு கடைசி அதாவது செகண்டா வர்ற ரெண்டு லெட்டர்ஸ் வந்து ஜீனஸ்ல இருந்து வரும். B ஃபார் பேசில்லஸ். அந்த ஜீனஸ் வந்து பேசில்லஸ். AM அதாவது AMன்றது அமைலோ லிக்விஃபேஷன்ஸ். இதுல இருந்து எடுக்கக்கூடியதான் அந்த BAMH1ன்றது. B ஃபார் பேசில்லஸ், AM ஃபார் அமைலோ லிக்விஃபேஷன்ஸ். இந்த Hன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயின். அது எந்த ஸ்ட்ரெயின் அப்படின்றது. நெக்ஸ்ட் 1 இது வந்து அந்த நம்பர் தட் டிஸ்டிங்விஷஸ் இட் ஃப்ரம் அதர் பிளாஸ்மிட்ஸ்ல பார்த்தோம்ல அதர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இது பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி உள்ள நம்பர் இது. EcoR1க்கு E ஃபார் என்ன? எஸ்டெரிச்சியா. CO ஃபார் கோலை. ஸ்பீசிஸ் வந்து கோலை. R1 R ஃபார் ஸ்ட்ரெயின். அந்த I வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷபிள் நம்பர். இது I கிடையாது 1. இதுல வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்கா அது எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா EcoRy13. அந்த ஸ்ட்ரெயின் பேர் வந்து 13 RY13. ஓகே. இன்னொன்னு என்ன? SAL1. SAL S ஃபார் என்னன்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ். AL ஃபார் ஆல்பஸ். 1ன்றது அதோட ஸ்ட்ரெயின். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்ன்றத கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கவர் பண்ணது ஆர்பர், ஸ்மித் அண்ட் நாத்தன். ஆர்பர், ஸ்மித், நாத்தன் இந்த மூணு பேரும் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை கண்டுபிடிச்சாங்க. எந்த இயர்ல அப்படின்னு பார்த்தோம்னா 1972ல அவங்க கண்டுபிடிச்சதுக்கான நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. இவங்க மூணு பேருக்கும் நோபல் பிரைஸ். பிளாஸ்மிட் எதுன்னு கேட்டிருக்காங்க. PBr 322 தான் அதுக்கு ஆன்சர். P ஃபார் பிளாஸ்மிட். ஓகே, இதுலயே இருக்கு. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் A. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் த ஸ்பெசிபிக் மாலிகுலர் சீசர். மாலிகுலர் சீசர்ஸ்ன்றது இது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கு. பொதுவா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் என்சைம்ஸ் வச்சுங்க. அது வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸஸ்ன்ற கிளாஸ் ஆஃப் என்சைம்ல. இந்த நியூக்ளியஸஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோ நியூக்ளியஸஸ் இருக்கு, எண்டோ நியூக்ளியஸஸ் இருக்கு. எக்ஸோ நியூக்ளியஸ்ன்றது என்னன்னா அந்த ரிமூவ் நியூக்ளியோடைட்ஸ். நான் ஸ்டேட்மெண்டாவே எழுதிடுறேன். ரிமூவ் நியூக்ளியோடைட்ஸ் from the ends of the DNA. அந்த DNAல எண்ட்ல இருக்கிற நியூக்ளியோடைட்ஸ் ரிமூவ் பண்றது தான் எக்ஸோ நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன். இது எண்டோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஸ்பெசிபிக் பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணும். கட் ஸ்பெசிபிக் பொசிஷன். இதுக்கு என்ன எந்த ஸ்பெசிபிக் பொசிஷன் நம்ம ஃபர்தர் क्वेश्चंसல பார்ப்போம்.
ஸோ மாலிகுலர் சிஸ்டர்ஸ்ன்றது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், சாரி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். லைகேஸ்ன்றது என்ன, அந்த கம் அதை ஒட்டுறதுக்கு உள்ளது. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. Next, fourth question. The first restriction endonuclease reported was first restriction endonucleases எதை நம்ம டிஸ்கவர் பண்ணோம், ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹிண்ட் 2 தான். ஸோ ஹிண்ட் 2 ஃபுல் ஃபார்ம் எழுதிடுறேன். ஹீமோஃபிலஸ், H ஃபார் ஹீமோஃபிலஸ், IN ஃபார் இன்ஃப்ளூயன்ஸே. ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே தான். இதுல இருந்தா அதை ஐசோலேட் பண்ணாங்க. ஸோ டின்றது ஸ்ட்ரெயின், அந்த 2ன்ற நம்பர் வந்து அதை நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து ரோமன் நம்பர். ஓகே. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. Next, fifth question. Restriction enzymes belong to the larger class of the enzymes which is called as, நான் இப்பதான் சொல்லியிருந்தேன் அது வந்து எந்த larger class of enzyme nucleases. ஸோ அதில் 2 டைப் வரும்னு இப்பதான் பார்த்தோம் தேர்ட் கொஸ்டின்ல. ஸோ அடுத்து பார்ப்போம். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். There is a restriction endonucleases called EcoR1. What does CO part in it stand? ஸோ E for Escherichia, C for choline சொல்லியிருந்தேன். கோலன் கிடையாது, கோஎன்சைம் கிடையாது, சீலம் கிடையாது. ஸோ டி கோலை. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈன்றது ஜீனஸ் ரெப்ரசென்ட் பண்ணும், C1ன்றது ஸ்பீஷிஸ், ஆர்ன்றது ஸ்ட்ரெயின். இது வந்து ரோமன் நியூமரல்ஸ் வந்து த டிஸ்டிங்விஷஸ் இட் ஃப்ரம் த அதர் பிளாஸ்மிட்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இது பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் ஹிண்ட் டு ஆல்வேஸ் கட்ஸ் DNA மாலிகூல் அட் பர்டிகுலர் பாயிண்ட் பை ரெகனைசிங் எ ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப். அது 6 பேஸ் பேர்ஸ் இருக்கிறது தான் கட் பண்ணுன்ற ஹிண்ட் டூன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த 6 பேஸ் பேர்ஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுது. டேரக்டா NCERT உள்ள ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின். த என்சைம் யூஸ்டு ஃபார் ஜாயினிங் த 2 DNA ஃப்ராக்மெண்ட்ஸ். நான் சொல்லியிருந்தேன் அந்த கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து லைகேஸ். லைகேஸ்ன்றது தான் 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணக்கூடியது, DNA லைகேஸ். ஸோ எய்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, DNA லைகேஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நைன்த் கொஸ்டின். Which one of the following palindromic base sequences in DNA can be easily cut at about the middle by some particular restriction enzyme? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேலிண்ட்ரோம்னா என்னன்னு தெரியணும். பேலிண்ட்ரோம்க்கு எக்ஸாம்பிள் எது எடுத்துக்கலாம்னா மாம், டேட், சிஸ். ஸோ பேலிண்ட்ரோம்னா என்னன்னா இந்த சைட்லேருந்து படிச்சாலும் MOM தான், அதை இந்த சைட்லேருந்து படிச்சாலும் MOM தான். இதை பார்த்தோம்னா இந்த சைட்லேருந்து போனாலும் DAD தான், இப்படி போனாலும் DAD தான். இதுவும் அப்படிதான் SAS, இப்படி போனாலும் SAS. 2 சைட்லேருந்து படிச்சாலுமே ஒரே மாதிரி இருக்கிறது தான். ஸோ இன்னொரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் எது அப்படின்னா மலையாளம். இதுதான் NCERTல கொடுத்துருப்பாங்க. மலையாளம் இந்த இடத்துல இருந்து படிச்சாலும் MALA YALAM தான். இதில் இந்த சைட்ல இருந்து படிச்சாலும் MALA YALAM தான். ஸோ இதுதான் பேலிண்ட்ரோம்ன்றது. 2 சைட்ல இருந்து படிச்சாலும் சேம் லெட்டர்ஸ், அதாவது சேமாவே இருக்கும், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க. ஸோ இங்க இது கிடையாது, இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த 5' to 3' படிக்கிறப்ப GAATTC, இங்க 5' to 3' படிக்கிறப்ப GAATTC. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சின்னு. ஸோ பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். DNA fragments generated by the restriction endonucleases in a chemical reaction can be separated by. நம்ம அந்த DNA fragments எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோஃபோரசிஸ் தான். அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்னு பார்ப்போம். அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். DNA fragments அதோட சைஸ் ஆர் லென்த்தை பொறுத்து செப்பரேட் பண்றதோட ப்ரொசீஜர் தான் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ன்றது. ஸோ ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப தூரம் மூவ் ஆகும், லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கம்மி தூரம் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். Which of the following statement is incorrect regarding PCR? PCR பொறுத்த வரைக்கும் incorrect statement எது அப்படின்னு, in PCR 2 primers are used. ஸோ PCR பொறுத்த வரைக்கும் அன்னிலிங் ஸ்டெப்ல வந்து 2 primer யூஸ் பண்ணுவோம், கரெக்ட். டேக் DNA polymerase is related for PCR. நம்ம அன்னிலிங்ல இருந்து எக்ஸ்டென்ஷனுக்கு போறப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து DNA polymerase யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா டேக் பாலிமரேஸ்னு. டேக் பாலிமரேஸ்ன்றதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா இது வந்து தெர்மஸ், T for தெர்மஸ், AQ for aquaticus. ஸோ இதுல இருந்து நம்ம எடுக்கிறது தான் அந்த டேக் பாலிமரேஸ்ன்றது. ஸோ இது கரெக்ட். டேக் DNA பாலிமரேஸ் இஸ் நாட் தெர்மோஸ்டேபிள்னு கொடுத்துருங்க, அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா டேக் பாலிமரேஸ்ன்றது நம்ம ஐசோலேட் பண்றதே ஹை டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய தெர்மஸ் அக்வாட்டிகஸ் ஸ்டென் தான். ஸோ அது வந்து தெர்மோஸ்டேபிள். தெர்மோஸ்டேபிள்னா என்ன, அதிக டெம்பரேச்சரையும் வித்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டேபிளா இருக்கிறது தான் தெர்மோஸ்டேபிள். ஸோ இதுதான் ராங். ஏன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்ற இந்த டேக் DNA பாலிமரேஸ்ன்றது ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும். ஸோ அதுதான். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PCRன்றத ஸோ இன்வென்ட் பண்ணது, டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா கேரி முல்லிஸ்ன்ற சயின்டிஸ்ட் தான். கேரி முல்லிஸ். எந்த இயர்ல அப்படின்னு பார்த்தோம்னா 1985ல. ஸோ டேக் DNA பாலிமரேஸ்ன்றது என்ன, டேக் பாலிமரேஸ்ன்றது ரிமைன் ஆக்டிவ் அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ ஆனால் அவங்க வந்து நாட் தெர்மோஸ்டேபிள்னு கொடுத்துருங்க, நாட் வராது, தெர்மோஸ்டேபிள் மட்டும் தான் வரும். ஸோ எங்கேருந்து அப்டேட் பண்ணுறோம், தெர்மஸ் அக்வாட்டிகஸ். ஓகே. ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஸோ இன்னொரு நான் டீட்டெயில் சொல்லுவேன் PCR பற்றி. ஸோ PCRல 30 சைக்கிள்ஸ் ஆஃப் PCR வந்து 30 சைக்கிள்ஸ் of PCR give
gives 1 billion copies. ஸோ பிசிஆர்ன்ற நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 பில்லியன் காப்பீஸ். ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏ வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறது. ஸோ பிசிஆர்னா ஃபுல் ஃபார்மே சொல்லுவாங்க பாருங்க, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் தான் பிசிஆருக்கு ஃபுல் ஃபார்ம். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். 30 சைக்கிள் ஆஃப் பிசிஆர் பண்ணாலே உங்களுக்கு 1 பில்லியன் காப்பீஸ் கிடைக்கும். அந்த சின்ன ஃப்ராக்மெண்ட்லேருந்து 1 பில்லியன் காப்பீஸ் வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ இந்த பிசிஆர் பொறுத்த வரைக்கும் 2/n ஃபார்முலாவில் ஃபாலோ பண்ணும் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு. இதில் என்னன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சைக்கிள், எவ்வளோ சைக்கிள் ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோ, எவ்வளோ மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறோம் அதுக்கு ஃபார்முலா, எவ்வளோ காப்பீஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ 2/30 சைக்கிள்ஸ் நடந்துச்சு, அதாவது 30 சைக்கிள்ஸ் நடந்துச்சு அப்படின்னா எத்தனை மாலிக்யூல் அது எத்தனை காப்பி ஃபார்ம் ஆகும், 1 பில்லியன். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த இதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம், பிசிஆருக்கு என்னென்னலாம் தேவைன்னு. ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் பிசிஆர். ஸோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை என்னென்ன தேவை அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு டிஎன்ஏ தேவை, நம்ம ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய டிஎன்ஏ தேவை, நம்ம எதை ஆம்பிளிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டிஎன்ஏ. ஸோ நெக்ஸ்ட் Mg2+ மேக்னீசியம் அயன் வேணும், ப்ரைமர்ஸ் வேணும், அன்னிலிங் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைமர்ஸ் வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு டேக் பாலிமரேஸ் வேணும் எக்ஸ்டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அன்னிலிங்லேருந்து எக்ஸ்டென்ஷனுக்கு போகிறப்ப. அடுத்து வந்து டிஎன்டிபிஸ் வேணும். டிஎன்டிபிஸ்னா என்ன அப்படின்னா டிஆக்சி ரைபோநியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட். ஸோ இதெல்லாம் தான் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் பிசிஆர். ட்ரைபாஸ்பேட். ஸோ பிசிஆரில் மொத்தமாக 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு நான் மேலே எழுதுறேன். ஸோ பிசிஆரில் 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா டிநேச்சுரேஷன், நெக்ஸ்ட் அன்னீலிங். இதில் தான் நம்ம ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணுவோம், 2 செட் ஆஃப் ப்ரைமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன். இந்த ப்ரைமர்ஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு டேக் பாலிமரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அன்னிலிங் டு எக்ஸ்டென்ஷனுக்கு. அப்போ ஸோ இதெல்லாம் என்னென்ன டெம்பரேச்சரில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிநேச்சுரேஷன் வந்து 94 அரௌண்ட் 94 டிகிரி செல்சியஸில் நடக்கும். அன்னிலிங் வந்து 50 to 60 டிகிரி செல்சியஸில். எக்ஸ்டென்ஷன் வந்து 72 டிகிரி செல்சியஸில். ஓகே, ஸோ இது இந்தந்த டெம்பரேச்சரில் தான் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும், டிநேச்சுரேஷன், அன்னிலிங், எக்ஸ்டென்ஷன்றது. ஸோ இப்போ இந்த கோவிட் டைமில் கூட டெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஆர்டிபிசிஆர்னு. ஆர்டிபிசிஆர்னா என்ன, பிசிஆர் ஃபார் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் தான். ஸோ ஆர்டி அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லெசன்லேயே பார்த்துருப்போம். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னா இப்போ டிஎன்ஏ டு ஆர்என்ஏ போகிறதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷனு. ஸோ இதே ஆர்என்ஏ டு டிஎன்ஏ வர்றதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த மாதிரி அதை ஸோ இந்த கோவிட்ல உள்ள ஆர்என்ஏ வந்து நம்ம டிஎன்ஏ எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆர்டி. ஸோ ஆர்டி ஃபார் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர், அதாவது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இன்கரெக்ட் எது அப்படின்னா நாட் தெர்மோஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. அது தெர்மோஸ்டேபிள் தான், எது, டேக் பாலிமரேஸ். ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஸோ ஓரளவுக்கு பிசிஆர் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈகோ ஆர்1 கட் த டிஎன்ஏ பிட்வீன் த பேசஸ் ஜி அண்ட் ஏ. ஸோ இது கரெக்ட். ஸோ இந்த ஈகோ ஆர்1 வந்து எந்த சீக்வன்ஸில் கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 5' to 3' நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். GAA-TTC இங்கே 3'. ஸோ 3' to 5' போகிறப்ப இது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ புரியும் நினைக்கிறேன். C வரும், அடுத்து T வரும், T அடுத்து AG, இங்கே 5'. ஸோ இந்த 5'லேருந்து 3' படிக்கிறப்ப GAA-TTC, அதே கீழே இந்த 5' to 3' படிக்கிறப்ப GAA-TTC தான் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் பேலிண்ட்ரோம்னு பார்த்துருந்தோம். ஸோ ஈகோ ஆர்1 வந்து எங்கே கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே G and A, ஜிக்கும் ஏக்கும் இடையில 2 சைடுமே. ஸோ இங்கே தான் அதாவது ஈகோ ஆர்1 வந்து கட் பண்ணும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து. இது கரெக்ட். அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். ஓகே, each echo around restriction endonucleases recognizes a specific palindromic nucleotide sequences in the DNA. ஸோ என்ன சொல்றாங்கன்னா அந்த ஈகோ ஆர்1ன்றது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு சைட்டை தான் அது வந்து கட் பண்ணும். ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை தான் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். ஸோ அது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா இங்கே G and A இந்த ஸ்பெசிஃபிக்கான சீக்வன்ஸில் தானே அதை கட் பண்ணுது. ஸோ இது கரெக்ட். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். ஓகே, when cut by the same restriction enzyme the resultant DNA fragments do not have the same kind of stick ends கொடுத்தாங்க. ஸோ இதுதான் ராங். ஏன் அப்படின்னா ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணுறப்போ அந்த 2 டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸுக்குமே ஒரே கைண்ட் ஆஃப் ஸ்டிக் எண்ட் தான் இருக்கும். ஸோ டு நாட்னு கொடுத்துங்க, அது வராது. ஹேவ் த சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டிக் எண்ட்ஸ் தான் கரெக்ட். ஸோ 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி புரியும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, 13th கொஸ்டின். விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இஸ் இன்கரெக்ட். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட்ஸ் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் கால்ட் ரெகக்னிஷன் சைட். கரெக்ட். ஓகே, அதுக்கான ரெகக்னிஷன் சைட்டில் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து டிஎன்ஏவை கட் பண்ணும். ஸோ நான் பார்த்த மாதிரி இங்கே ஜிக்கும் ஏக்கும் இடையில அதுதான். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆல்வேஸ் கட் டிஎன்ஏ டு
leave the same sequence at the end. Okay, இதுவும் correct. Some restriction enzymes cut the two DNA strands at slightly different point with their recognition site make a sticky end. So இதுவும் correct. போன கொஸ்டின்ல பார்த்த மாதிரி தான். Restriction enzymes are exonucleases rather than endonucleases கொடுத்திருக்கு. So இதுதான் தப்பு. மீதி இருக்க ஸ்டேட்மெண்ட் இதுதான். So ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எக்ஸோநியூக்ளியஸ் கிடையாது எண்டோநியூக்ளியஸ். ஆனால் அவங்க எக்ஸோநியூக்ளியஸ் எண்டோநியூக்ளியஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா எண்டோநியூக்ளியஸ் தான் வரும். ஸோ 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்ப்போம் 14th. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். ஸோ தப்பு எதுன்னு ஜெனடிக் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ கால்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர் டிஎன்ஏ டெக்னாலஜி சொல்லுவோம்ல. ஸோ இது கரெக்ட். ஜெனடிக் இன்ஜினியரிங் நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லலாம். இது கரெக்ட். ஆனால் கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். பாக்டீரியோஃபேஜ் இஸ் நாட் யூஸ்ட் அஸ் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்டீரியோஃபேஜ் நம்ம வெக்டரா யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவன் நாட்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ தப்பு. அவன் கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் தான். அப்போ 2 இருக்கணும். ஸோ இதில் இருக்கு. நன் ஆஃப் திஸ்ல வராது. ஏன்னா இது ஒரு ஆன்சர் இருக்கு. அப்போ 1 தப்புன்றதுனால நீ ஆல் ஆஃப் திஸும் வராது. ஏன்னா இதில் 1 இருக்கும்ல. ஸோ 1 கரெக்ட். ஆனால் அவங்க இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. மலையாளம் இஸ் அ பேலிண்ட்ரோம். ஸோ மலையாளம்ன்றது ஒரு பேலிண்ட்ரோம்னு பார்த்தோம். அப்போ 3rd வந்து கரெக்ட். ஓகே. இப்போ மீதி இப்போ 1 கரெக்டா? அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இன்கரெக்ட்னு பார்க்குறப்ப 2 மீதி இருக்கிறது 4 மட்டும் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வரும். 4 ஏன்னு பார்ப்போம். எத்திரியம் புரோமைட் cannot be used for staining DNA. தப்பு. ஸோ எத்திரியம் புரோமைடை தான் நம்ம வந்து டிஎன்ஏ ஸ்டெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னு நம்ம ஃபர்தர் கொஸ்டினில் பார்ப்போம். ஸோ 2 and 4 தான் இன்கரெக்ட். ஸோ ஏன்னு சொல்லிட்டேன். 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இப்போ 15th கொஸ்டின். விச் ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் பயோ ரியாக்டர். ஸோ பயோ ரியாக்டர் பொறுத்தவரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு bioreactor provides the optimal condition for obtaining the desired product. ஆமா கரெக்ட். raw materials for are biological which are converted to specific products. ஸோ இந்த பயோரியாக்டர்ஸ்ல வந்து பயாலஜிக்கல் ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸாக சேஞ்ச் பண்ணும். ஸோ பயோரியாக்டர்ல கரெக்ட். ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர்ஸ் இஸ் ஹாரிசாண்டல் இன் ஷேப்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ராங். ஏன் அப்படின்னா ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர் வந்து ஹாரிசாண்டலா இருக்காது, சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும்? ஆர் கர்வ்டு பேஸ். எதுக்காக கர்வ்டு பேஸோ இல்லை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படின்னா ப்ராப்பர் மிக்சிங் ஃபார் ப்ராப்பர் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் மிக்சிங். அதில் உள்ள காம்பனன்ட்ஸ்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் அது சிலிண்டர் ஷேப்லையோ இல்லை கர்வ்டு பேஸோ இருக்கு. கர்வ்டு பேஸ்னா இப்படி இருக்கும். ஸோ அதுதான் கர்வ்டு பேஸ்னு சொல்றாங்க. இங்கே உள்ளதெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ அதுதான் இது. ஓகே. அப்போ வந்து இது வந்து ஹரிசாண்டல் கொடுத்துருக்கா, இது தப்பு. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட். 3 வரக்கூடாது. இதில் 3 இருக்கு, இது வராது. ஸோ இதுலேயும் 3 இருக்கு, இதுலேயும் வராது. ஆல் ஆஃப் திஸ்லையும் 3 இருக்கும், இதுலேயும் வராது. ஸோ அப்போ மீதி இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும் தான். 1 and 2 தான் கரெக்ட். ஸோ இதை பார்ப்போம். லார்ஜ் வால்யூம் ஆஃப் த கல்ச்சர் cannot be processed கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஸோ பயோரியாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 to 1000 லிட்டர்ஸ் வரைக்கும் ப்ராசஸ் பண்ண முடியும். cannot be கொடுத்துருக்காங்க. இங்கே லார்ஜ் வால்யூம் வந்து இந்த பயோரியாக்டர்ஸ்ல ப்ராசஸ் பண்ண முடியாது, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா 100 to 1000 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம அதில் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதில் பயோரியாக்டர்ஸ்ல. ஓகே. ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. 16th molecular probes used for identification of recombinant clone carrying the desired DNA insert can be. ஸோ molecular probe என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ molecular probe பொறுத்த வரைக்கும் dsDNA ப்ரோபா இருக்கலாம் ஆர் ssDNA ப்ரோபா இருக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ். dsDNA ஆர் ssDNA. ஸோ RNA கிடையாது, ப்ரோட்டீன் ப்ரோபும் கிடையாது. ஸோ 1 and 4 தான். ஸோ எங்கே இருக்கு? ஸோ சி. 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 17th மேட்ச். ஓகே. பிளாஸ்மிடு ஏஎம்பி டிஐ பிளாஸ்மிட் கைட்டினேஸ். ஸோ இதுக்கு மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிளாஸ்மிட் பார்த்தோம்னா அது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ சொல்லியிருந்தேன். ஸோ ஏக்கு 2 அப்படி பார்க்க போனாலே ஆப்ஷன் பி மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் ஏக்கு 4 கொடுத்துருக்காங்க, இது 1 கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஸோ பி பார்த்தோம்னா ஆம்பிசிலின்றது வந்து ஒரு செலக்டபிள் மார்க்கர். ஆம்பிசிலின் டெட்ராசைக்ளின் நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே. டிஐ பிளாஸ்மிட்ன்றது நம்ம டெர்மஸ் சாரி டிஐ பிளாஸ்மிட் இருந்தது ஆக்ரோபேக்டீரியம் பியூரிஃபிகேஷன்ஸ்ல வரும். டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். நான் இதை போய் தேர்மோசக்கடிஸ் கூட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் பிளான்ட்ஸ்ல வரும்ல. ஸோ இதெல்லாம பார்ப்போம் நம்ம. கைட்டினேஸ்ன்றது என்ன? ஒரு என்சைம். ஓகே. கைட்டினை டீக்ரேட் பண்றதா கைட்டினேஸ், அந்த ஃபங்கஸ் வாழை. ஓகே. ஸோ 17th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 18th மேட்ச் தான். ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா எதுக்கு? ஜெனடிக் இன்ஜினியரிங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஓகே. ஸோ ஏக்கு 4. இப்போ பி வராது, டி வராது. ஸோ இப்போ ஏ அண்ட் சியில் தான் வரும். ஸோ பிக்கு 1 அதிலே கொடுத்துட்டாங்க. குளோனிங் வெக்டர்ஸ் வந்து வெஹிக்கல்ஸ் வந்து வெக்டார்ஸ். ஓகே. மேக்ரோ மாலிகுலர் செப்பரேஷனுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. இந்த மேக்ரோ மாலிகுலர் செப்பரேஷனுக்கு எது யூஸ் பண்ணுவோம்? இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் எலக்ட்ரோஃபோர்சிஸ் அப்படின்னு. எலக்ட்ரோஃபோர்சிஸ்னா அக்ரோசில் எலக்ட்ரோஃபோர்சிஸ்னு. டிஎன்ஏ லைகேஸ் வந்து சீலிங் என்சைம். ஓகே. அப்போ சிக்கு வந்து 3. அப்போனா 18th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான். ஓகே. ஸோ 18th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 19 மேட்ச் தான். ஈகாரோன் பேங்க். ஸோ அதுக்குள்ள கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ ஈகார்1 என்ன எஸ்டெரிச்சியா கோலி. ஸோ ஏக்கு 3 அதனால ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கு. ஸோ 19க்கு ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். பிஏஎம்னா பேசிலஸ் அமைனோலிக் லிக்விஃபேஷன்ஸ், ஹிண்ட் 2னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸ், பிபிஆர் 322 வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான பிளாஸ்மிட், பி ஃபார் பாலிவர், ஆர் ஃபார் ரோட்ரிகஸ். இது வந்து மத்த பிளாஸ்மிட்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்குள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்திருந்தோம்ல. ஸோ 19th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 20. The given figure shows the equally cloning vector PBR322, okay, showing the restriction sites. Some parts are labeled as A, B, C and D. Choose the option showing the correct labeling. So இங்க ABCD என்னன்னு கேட்டிருக்காங்க. So ABCD என்னன்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்திருக்க A வந்து ECO-R1. So B பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன சைட் இருக்கும்னா BAM-H1. Okay. So C வந்து ampicillin resistance G. ஸோ இங்கே என்ன இருக்கும் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்சி. ஓகே. ஸோ இங்கே டி என்ன டின்றது ஓஆர்ஐனா ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இங்கே என்ன இருக்கும் ஆர்ஓபி ரெப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்மிட். ஓகே. ஸோ 20th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஹிந்து 1 கிடையாது. ஏன்றது ஈகாரோனாலே ஃபர்ஸ்ட் மட்டும் தான். ஸோ லாஸ்ட் மட்டும் தான். சாரி 20th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 21. ஐடென்டிஃபை த கரெக்ட் மேட்ச் ஃபார் தி கிவன் அப்பரேட்டஸ். ஸோ கொடுத்துருக்க அப்பரேட்டஸ் வந்து என்ன அப்படின்னா இங்கே பபிள்ஸ்லாம் இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா ஸ்பார்ஜ்டு ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர்ஸ். இங்க பபிள்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஸ்பார்ஜ்டு ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் நம்ம பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ 21st இது டேரக்டா என்சிஆர்லேயே கொடுத்துருக்க டயக்ராம் தான். 21st கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 22. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் ஆர் என்சைம்ஸ் தட் ப்ராசஸ் த ப்ரீ ஆர்என்ஏஸ் கொடுத்துருங்க. இது தப்பு. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் ஆர் த என்சைம்ஸ் தட் டீக்ரேட் த டிஎன்ஏ கொடுத்துருக்கு. இது தப்பு. ஏன் அப்படின்னா நீங்க நினைக்கலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு நம்ம டிஎன்ஏ தான் ப்ராசஸ் பண்றோம் டீக்ரேட் பண்றோம் அப்படின்னு. ஸோ அது கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு நம்ம கட் தான் பண்ண முடியுமே தவிர டீக்ரேட் பண்ண முடியாது. டிஎன்ஏவை டீக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம் எது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏஸ். ஸோ இதே கொஸ்டின் பேப்பரில் இப்படி கூட ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ டிஎன்ஏஎஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து தப்பு. டிஎன்ஏஸ்ன்னு எழுதணும். ஏ ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே. ஸோ இது தப்பு. ப்ரொடெக்ட் த பாக்டீரியல் செல்ஸ் ஃப்ரம் வைரல் இன்ஃபெக்ஷன் தான் கரெக்ட். ஸோ இது ஏன்னு வித்தியாசமா நம்மளுக்கு தோணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ன்றது பார்ட் ஆஃப் த பாக்டீரியல் இம்யூன் சிஸ்டம். அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல தான் வரும். டிஃபென்ஸ் மெக்கானிசம் பார்ட் ஆஃப் பாக்டீரியல் இம்யூன் சிஸ்டம். டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல வரும். இது பாக்டீரியாவோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல ஓகே. ஸோ அது வைரல் இன்ஃபெக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்றாங்க பாக்டீரியோஃபேஜஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் பாக்டீரியாவால சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு. பாக்டீரியோஃபேஜஸ். ஓகே. பாக்டீரியோஃபேஜஸ்னா என்ன? அது வந்து ஒரு வைரஸ். அது வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். புரியுதா? ஸோ அது வந்து பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் வைரஸ். புரியும் நினைக்கிறேன். ஸோ 22nd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 23. The same basic techniques can be used to analyze the DNA from species as diverse as bacteria and humans. ஸோ இந்த எந்த ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டாலுமே அதோட டிஎன்ஏவை நம்ம ஒரே மாதிரியான டெக்னிக் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்றோம். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து எல்லா ஆர்கானிசம்லயும் ஒரு கன்சிஸ்டன்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும் டிஎன்ஏன்றதுக்கு. அதுதான் வந்து அப்ராப்ரியேட்டான ஆன்சர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஆல் செல்ஸ் ஐடென்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. ஏன்னா ப்ரோகேரியட்ஸ்க்கும் யூகேரியட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அது கிடையாது. எவரி ஆர்கானிசம் ஹேஸ் தி சேம் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ்ல வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும். ஆனால் பாக்டீரியாவில் தௌசண்ட்ஸ் கணக்கில் தான் இருக்கும். ஸோ இதுவும் தப்பு. டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் தி சேம். ஸோ எல்லா சீக்வன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து எல்லா ஆர்கானிசமுக்கும் சேம் கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. ஏன்னு புரியும் நினைக்கிறேன். ஸோ 23rd மீதி இருக்கிறது ஆப்ஷன் டி மட்டும் தான். டிஎன்ஏ வந்து எல்லா ஆர்கானிசம்லயும் ஒரு கன்சிஸ்டன்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ 23க்கு ஆப்ஷன் டி. DNA is, so நான் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லிடுறேன். DNA is structured as the same way in all known organism. Okay. 23க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 24. A gene is said to be cloned if. ஒரு ஜீனை நம்ம எப்ப cloned அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தோம்னா DNA sequence of the gene is known. இல்ல இது கிடையாது. The function of the gene is known. இது கிடையாது. அப்ப நம்ம cloned சொல்ல மாட்டோம். There is a DNA probe for the gene கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. So the gene has been isolated and copied. ஸோ இதுதான் முக்கியம். ஸோ அதுதான் அப்பதான் நம்ம வந்து cloned gene சொல்லுவோம். So first of all cloned or cloning அப்படின்னா என்னன்னா making multiple identical copiesன்றது தான் cloning. Making multiple identical copies. ஒரே மாதிரியான காப்பியை மேக் பண்றது. So making multiple identical copies. Okay. So 24th கொஸ்டினுக்கு the gene has been isolated and copied தான் கரெக்ட் ஆன்சர். 24th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 25. Biolistics or gene gun is suitable for. ஸோ பயோலிஸ்டிக்ஸோ இல்லை அதை ஜீன் கன்னு சொல்லலாம். அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்டிங்கா இல்லை, டிஸ்ஆர்மிங் பேத்தோஜன் ஆக்டர்ஸ்க்கு இல்லை, கன்ஸ்ட்ரக்டிங் ரீகாமினன்ட் டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ மாலிகுல்ஸா இல்லை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். பிளான்ட் செல்லுக்கு அந்த ஜீனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பயோலிஸ்டிக்ஸ் அதை ஜீன் கன்னு சொல்லலாம். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபரிங்
transfer foreign DNA into plant cells. So plant க்கு யூஸ் பண்றது பேரு biolistics. Plant cells. Okay, cells are bombarded with high velocity microparticles. இது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? Gold or tungsten. So இது क्वेश्चनல கேட்பாங்க. Gold or tungsten coated with DNA. So இதை தான் நம்ம transfer பண்ணுவோம். Coated with DNA. அந்த செல்ல வந்து அந்த ஒரு ஹை வெலாசிட்டியான மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், எதோட மைக்ரோ பார்ட்டிகல்ஸ்? கோல்டோ டங்ஸ்டனோ, அந்த ரெண்டு இதுலயுமே டிஎன்ஏவை கோட் பண்ணி ஒரு ஹையான வெலாசிட்டியோட பம்பார்ட் பண்ணுவாங்க. அதோட போய் மோத வைப்பாங்க. இதோடனா பிளான்ட் செல்லோட. அப்போ அப்படியே அது உள்ள போயிடும். அந்த பிளான்ட் செல்லோட உள்ள போயிட்டு அந்த பயோலிஸ்டிக்ஸ் வந்து அதோட ப்ராசஸ் முடிஞ்சது இல்லையா? ஸோ அந்த டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். நம்ம நினைச்சதை முடிச்சாச்சு பயோலிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ பிளான்ட் செல்ஸுக்கு பயோலிஸ்டிக்ஸ், அதே மாதிரி அனிமல் செல்ஸுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க அனிமல்ஸ்க்கு. மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஓகே, இது ஃபார் அனிமல்ஸ் டைரக்டா நியூக்ளியஸ்ல இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவே கேட்பாங்க, டைரக்ட்லி இன்ஜெக்டட் டு நியூக்ளியஸ். அந்த நம்ம என்ன டிஎன்ஏவை க்ளோன் பண்ணணும், அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணிடணும். ஸோ இதையும் நீட்ல கேட்பாங்க, டைரக்ட்லி இன்ஜெக்டட் டு தி நியூக்ளியஸ்னு. ஸோ அதுக்கு அதோ என்ன மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு மைக்ரோ இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். ஸோ பயோலிஸ்டிக்ஸ் கிடையாது. பயோலிஸ்டிக்ஸ்ன்றது பிளான்ட் செல்ஸுக்கு, மைக்ரோ இன்ஜெக்ஷன் அனிமல் செல்ஸுக்கு. ஸோ அனிமல்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, அந்த நியூக்ளியஸ்ல போய் டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க? ஃபாரின் டிஎன்ஏவை. நம்ம எந்த டிஎன்ஏவை போய் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை. ஓகே, ஸோ 25th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 26. That linking of antibiotic resistance gene with the plasmid vector became possible. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ஒரு ஜீனையும் அந்த பிளாஸ்மிடையும் நம்ம எப்படி லிங்க் பண்றோம்? லைகேஸ். நான் அதான் சீலிங் என்சைம்னு பார்த்தோம். ஸோ 26th ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 27. பிளாஸ்மிட் present in the bacterial cells are. ஸோ பிளாஸ்மிட்னா என்ன? டிஎஸ்டிஎன்ஏ. ஸோ அது வந்து லீனியர் ஷேப் கிடையாது. பிளாஸ்மிடோட ஷேப் பார்த்தோம்னா சர்க்குலர். ஸோ என்ன? லீனியர் கிடையாது. சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்கல். ஓகே, சர்க்குலர் டபுள் ஹெலிக்கல் ஆர்என்ஏ கிடையாது, டிஎன்ஏ. ஸோ 27க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் ஆர் என்சைம் ஸ்விட்ச். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் என்ன? ஸ்பெசிஃபிக்கான பொசிஷனில் கட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தோம் ஜிஐஏடிடிசியில் ஜிக்கும் ஏக்கும் இடையில தான் அது கட் பண்ணுது ECOR1ல அப்படின்னு. ஸோ அது கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ ரிமூவ் நியூக்ளியோடைட்ஸ் ஃப்ரம் த எண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகுல்ன்றது எதோட கேரக்டரிஸ்டிக்னா எக்ஸோ. ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோ நியூக்ளியேசஸ்ல வரும் இது. ஸோ 29th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் agarose extracted from the seaweeds is used in. agarose நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? seaweeds ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண agarose எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்றதுக்கு. ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். agarose ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்னு பார்த்தோம்ல. ஸோ 30th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 31. in genetic engineering the antibiotics are used. genetic engineeringல ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம வந்து செலக்டபிள் மார்க்கர்ஸா யூஸ் பண்றோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மன்ஸையும் நான் டிரான்ஸ்ஃபர்மன்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு, செலக்ட் பண்றதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த செலக்டபிள் மார்க்கர்ஸா ஜெனடிக் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ 31st கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 32. during heat shock to the bacterium the temperature used for giving thermal shocks. although heat shock பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டெம்பரேச்சர் கொடுத்து அதுக்கு ஷாக் கொடுப்போம் அப்படின்னா 42 டிகிரி செல்சியஸ்ல. ஸோ என்னன்னா அந்த ஒரு நம்ம தேவையான அந்த ஃபாரின் ஜீனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த ஹோஸ்ட்ல போய் சேர்க்கறதுக்காக அதுக்கு வந்து ஹீட் ஷாக் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்ல வச்சிருப்பாங்க அதை, அதுக்கப்புறம் அதை ஹீட் ஷாக் பண்ணுவாங்க. 42 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருப்பாங்க, திருப்பி ஐஸ்ல, திருப்பி 42 டிகிரி செல்சியஸ்ல. இது மாதிரி ரிப்பீட்டடா பண்ண அதுல போர்ஸ் கிரியேட் ஆகி நம்மளுக்கு தேவையான அந்த ஃபாரின் டிஎன்ஏவை ஹோஸ்ட்ல போய் சேர்த்துட முடியும்ல, அதை கம்பேட்டண்டா மாற்ற முடியுமா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 32க்கு ஆப்ஷன் டி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் 33. which of the following enzyme is used in case of fungus to cause the release of the DNA along with the other macromolecules? ஸோ ஃபங்கஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன என்சைம் யூஸ் பண்ணி அதோட செல்வாலை டிகிரேட் பண்ணுவோம்? ஃபங்கஸோட செல்வால்ன்றது என்ன? கைட்டின். அந்த கைட்டினை டிகிரேட் பண்றது ஏஸ்ன்றது டைஜஸ்டிங் என்சைம்ஸ் ஆர் டிகிரேடிங் என்சைம்ஸ். ஸோ அப்போ வந்து ஆன்சர் என்ன? கைட்டினேஸ். லைசோசைம்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பாக்டீரியாவுக்கு. ஸோ பாக்டீரியல் செல்வாலா இது பண்றதுக்கு. நெக்ஸ்ட் செல்லுலேஸ்ன்றது எதில் யூஸ் பண்ணுவோம்? பிளான்ட் செல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பிளான்ட் செல் வால்க்கு. ஓகே, ஸோ 33க்கு ஆப்ஷன் சி. 34. during isolation of DNA addition of which of the following causes precipitation of purified DNA? ஸோ டிஎன்ஏ பியூரிஃபையான டிஎன்ஏ இந்த லைசோசைமு, செல்லுலேஸ், கைட்டினேஸ்லாம் போட்டு மீதி பியூரிஃபையா இருக்க டிஎன்ஏவை நம்ம எப்படி பிரெசிபிடேஷன் பண்ண வைப்போம் அப்படின்னா சில்டு எத்தனால் ஆட் பண்ணி தான். ஸோ எத்தனால்னா என்ன? C2H5OH தான் எத்தனால். ஸோ சில்டு எத்தனால் ஆட் பண்ணி தான் அந்த டிஎன்ஏவை பிரெசிபிடேஷன் பண்ண வைப்போம். ஸோ 34க்கு ஆப்ஷன் ஏ. 35. which of the following is a natural genetic engineer of plants? ஸோ நேச்சுரல் ஜெனடிக் இன்ஜினியர் பிளான்ட்ஸுக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் தான். ஸோ ஏன் அப்படின்னா இது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் has the ability to transfer the tRNA.
tDNA, transfer tDNA of their TI plasmids into plant into plant genome. Okay, into plant genome. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஆக்ரோபாக்டீரியம் டிமிஃபேஷனுக்கு நேச்சுரலாகவே அந்த எபிலிட்டி இருக்கு. எந்த எபிலிட்டி? இந்த டிடிஎன்ஏவை டிஐ பிளாஸ்மிடுக்கு, அதாவது டிஐ பிளாஸ்மிட்ல உள்ள டிடிஎன்ஏவை நம்ம அதை நம்ம எந்த ஹோஸ்ட் நினைக்கிறோமோ அந்த பிளான்ட் ஜீனோம்ல கொண்டு போய் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான எபிலிட்டி ஆக்ரோபாக்டீரியம் டிமிஃபேஷன்ஸ்ல நேச்சுரலாகவே இருக்கு. அதனால தான் அதை வந்து பிளான்ஸோட நேச்சுரல் ஜெனடிக் இன்ஜினியர்னு சொல்றாங்க. ஸோ டிடிஎன்ஏன்னு என்ன? டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ. ஓகே, ஸோ டிடிஎன்ஏன்னு டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ. டிஐ பிளாஸ்மிட்னா என்ன? டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். டியூமர் inducing plasmid. 35th question option B. Okay, next 36. Dash is a procedure through which a piece of DNA is introduced in a host bacterium. So இது என்ன, எந்த ப்ரொசீஜர் இது? இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிஎன்ஏவை நம்ம வந்து ஹோஸ்ட் பாக்டீரியம்ல எந்த ப்ரொசீஜர் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் தான். இது என்சிஆர்டியில் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு ஒரு டயக்ராமே கொடுத்துருப்பாங்க. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு. ஸோ அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இதுதான் டிஎன்ஏன்னு அசீவ் பண்ணிக்க. அந்த பிளாஸ்மிடும் டிஎன்ஏவும் சேர்ந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, சேர்ந்த ஸ்ட்ரக்சர். இங்கே டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணி காமிச்சிருப்பாங்க, இங்கே பிளாஸ்மிட் இருக்கு அப்படின்னு. ஸோ இதை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கப்புறம் தான் புரியும் நினைக்கிறேன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் இந்த பாக்டீரியல் செல்ஸில் போய் அந்த டிஎன்ஏ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிடும். நியூக்ளியஸ் இருக்கும், இந்த டிஎன்ஏ வந்து பாக்டீரியல் செல்ஸில் இன்ட்ரடியூஸ் ஆகிடும். எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுது? டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற ப்ராசஸ் மூலமா. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ 36th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 37. Which one of the following is used as a vector for cloning genes into higher organism? So higher organismsக்கு வெக்டரா எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா ரெட்ரோவைரஸ் தான். ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனோம் அப்படின்னா டிசார்ம்டு ரெட்ரோவைரஸ். ஸோ டிசார்ம்டு அப்படின்னா என்னன்னா, ரெட்ரோவைரஸ்ன்றது நம்ம நார்மல் செல்ஸை கேன்சர் செல்ஸா மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த சான்சஸ், அதுக்குள்ள ஜீன்ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை ரெட்ரோவைரஸ்ல இருந்து எடுத்துடுறோம் அப்படின்னா தான் டிசார்ம்டு. ஸோ அதனால இனிமே என்ன, அந்த டிசார்ம்டு ரெட்ரோவைரஸ் நம்ம ஹியூமன் பாடிக்குள்ள வெக்டரா யூஸ் பண்ணாலும் அது நார்மல் செல்ஸ் வந்து கேன்சர் செல்ஸா மாற்றக்கூடிய சான்சஸ் இல்லை இல்லையா? ஸோ அதான் டிசார்ம்டு ரெட்ரோவைரஸ்ன்றது. ஸோ 37th டி. இதே மாதிரி நம்ம வந்து பிளான்ஸுக்கு என்ன பார்த்தோம்? ஆக்ரோபாக்டீரியம் டிமிஃபேஷன்ஸ்னு பார்த்தோம். ஆக்ரோபாக்டீரியம் டிமிஃபேஷன்ஸ்ன்றது பிளான்ஸுக்கு, ஃபேஷியன்ஸ்ன்றது பிளான்ஸுக்கு. ஸோ இங்கே ரெட்ரோவைரஸ்ன்றது அனிமல்ஸுக்கு. ஓகே, ஸோ 37க்கு ஆப்ஷன் டி. 38. Which of the following are required to facilitate the cloning into a vector? ஸோ க்ளோனிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை? ஓஆர்ஐ தேவை, ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தேவை, செலக்டபிள் மார்க்கர் தேவை, ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓகே, க்ளோனிங் சைட்ஸும் தேவை. ஸோ க்ளோனிங் பண்ணுறதுக்கு இந்த மூணுமே தேவைன்றனால ஆல் ஆஃப் திஸ் தான் கரெக்ட் ஆன்சர். 38க்கு டி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 39. இன் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஸோ அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ மைக்ரேட்ஸ் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் எலக்ட்ரோன் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, ஸோ பாசிட்டிவ் எலக்ட்ரோட் கிட்ட தான் டிஎன்ஏ போக பார்க்கும். ஏன்னா டிஎன்ஏன்றது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அது வந்து பாசிட்டிவ்ல தான் அட்ராக்ட் ஆகும். பாசிட்டிவ் எலக்ட்ரோடுன்றது எது? ஆனோடு. ஓகே, கேத்தோடுன்றது தான் நெகட்டிவ் எலக்ட்ரோடு, அது கிட்ட போகாது. ஏன்னா சேம் சார்ஜஸ் ரிப்பல், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் each otherன்னு பார்த்தோம். ஓகே, சூப்பர் கால்டு பிளாஸ்மிட்ஸ் மைக்ரேட் ஸ்லோவர் than them நிக்டு கவுண்டர் பார்ட்ஸ், இதுவும் தப்பு. ஓகே, லார்ஜர் மாலிகூல்ஸ் மைக்ரேட் ஃபாஸ்டர் than the ஸ்மாலர் மாலிகூல்ஸ், இதுவும் தப்பு. ஸ்மாலர் மாலிகூல்ஸ் தான் லார்ஜரோட அதிகமாக மைக்ரேட் ஆகி ஸ்பீடாக போயிடும், ஸோ தூரமாக போயிடும். எத்திடியம் புரோமைட் கேன் பி யூஸ்டு டு விஷுவலைஸ் த டிஎன்ஏ. ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இடிபிஆர்னு சொல்லுவாங்க, எத்திடியம் புரோமைடை. ஸோ எத்திடியம் புரோமைடு தான் நம்ம டிஎன்ஏவை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இதான் வந்து அக்ரோஸ் எலக்ட்ரோஃபோரசிஸ்னு வச்சுங்க. லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் முன்னாடியே இருக்கும், ரொம்ப மூவ் பண்ண முடியாமல். போக ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் தூரமாக போயிடும். ஓரளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து தூரமாக போயிடுது. எதுக்கிட்ட? ஆனோடு கிட்ட. ஆனோடுன்றது என்ன? பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. டிஎன்ஏன்றது என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட அட்ராக்ட் ஆகி போகுது. லார்ஜர் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அதை மைக்ரேட் பண்ணி போக முடியல. ஆனால் ஸ்மாலர் வந்து மைக்ரேட் பண்ணி சீக்கிரமாக போயிடுது. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ 39th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. 40. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் PBr 322 வெக்டார்? ஸோ PBr 322 வெக்டார் பொறுத்த வரைக்கும் தப்பு எது அப்படின்னு. ஓகே, it was constructed by using DNA derived from naturally occurring plasmids of E. coli. ஸோ இது கரெக்ட். ஈகோலைலேருந்து அதோட பிளாஸ்மிட்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. எதை? PBr 322ன்ற இதை. ஸோ பிளாஸ்மிடா. இட் ஹேஸ் 2 ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ், டெட்ராசைக்ளின் ஆர் அண்ட் ஆம்பிசைக்ளின் ஆர். ஸோ டெட்ரார்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன், ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன்றது தான். ஸோ இது வந்து கரெக்ட். இட் வாஸ் டெவலப்டு பை த போலிவர் அண்ட் ரோட்ரிகஸ். ஸோ அதுதான் பிஆர் இங்கே வச்சிருக்காங்க, போலிவருக்கும் ரோட்ரிகஸ்க்கும். ஸோ அது டெவலப் பண்ணாங்க, இவங்க தான் கரெக்ட். செலக்டபிள் மார்க்கர்ஸ் பிரசன்ட் இன் இட் கேன் டிஃபரன்ஷியேட் த ரீகாம்பினன்ஸ் ஃப்ரம் நான் ரீகாம்பினன்ஸ்.
on the basis of the inability ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது தப்பு. ரீகாம்பினன்சியும் நான் ரீகாம்பினன்சியும் அதை கலர் ப்ரொடியூஸ் பண்ற எபிலிட்டியை வச்சு தான் நம்ம டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியும். ஆனா அவங்க இன்னபிலிட்டின்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஸோ 40th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 41. Which of the following statement is not correct about cloning vector? So cloning vector பொறுத்தவரைக்கும் தப்பு எது அப்படின்னு. ஓகே, ORI is a sequence responsible for controlling the copy number. இது கரெக்ட். ஓகே, selectable marker selectively permitting the growth of non transformants கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. செலக்டபிள் மார்க்கர்ன்றது செலக்டிவ்லி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மன்ஸை மட்டும்தான் வளர்றதுக்கு அனுமதி கொடுக்கும். புரியும் நினைக்கிறேன். பெர்மிட்டிங் த growth of the transformants நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், சாரி ரொம்ப ரோல் ஆகுது. நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை செலக்டபிள் மார்க்கர்ஸ்ன்றது க்ரோ பண்ண விடாது. என்ன பண்ணும்? செலக்டபிள் மார்க்கர் ஐடென்டிஃபை அண்ட் எலிமினேட்ஸ் த நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். ஓகே, எலிமினேட்ஸ் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். டிரான்ஸ்ஃபார்மன்ஸை மட்டும்தான் வளர விடும். நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை எலிமினேட் பண்ணிடும். எது? செலக்டபிள் மார்க்கர். ஓகே, ஸோ 41st கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 42. Which of the following statement is incorrect? So incorrect தான் கேட்டிருக்காங்க. tDNA transform the normal plant cells into tumor னு கொடுத்திருக்காங்க. ஸோ tDNAன்றது பிளான்ட் செல்ஸ், நார்மல் பிளான்ட் செல்ஸ் டியூமரா மாற்றணும். கிரவுன் கால்னு பார்த்தோம். ஸோ ஆக்ரோபாக்டீரியம் டிமிஃபேஷன்ஸ் பொறுத்தது இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ரெட்ரோவைரஸஸ் இன் அனிமல்ஸ் தட் ஹேவ் த எபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் நார்மல் செல்ஸ் இன்டு கேன்சரஸ் செல்ஸ். இதுவும் கரெக்ட், நான் சொன்ன மாதிரி தான். டி பிளாஸ்மிட். ஸோ டி பிளாஸ்மிட் வந்து டிஐ டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் ஆஃப் த ஆக்ரோபாக்டீரியம் டிமிஃபேஷியன்ஸ் is modified into cloning vector which is more pathogenic னு கொடுத்திருக்காங்க. மோர்னு வராது, நாட் பேத்தஜெனிக் ஆர் நோ மோர் பேத்தஜெனிக்ஸ். நம்ம வந்து டிஐ பிளஸ் ஆக்ரோபாக்டீரியம் டிமிஃபேஷன்ஸை அதை டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை நம்ம எடுத்துருவோம். ஸோ அதுதான் அதுக்கப்புறமா தான் நம்ம குளோனிங் வெக்டரா யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி குளோனிங் வெக்டரா யூஸ் பண்றப்போ அது வந்து பேத்தஜெனிக் கிடையாது, பேத்தஜெனிக்கா இருக்க முடியாது பிளான்ட்ஸுக்கு. ஸோ ஓகே, இதுதான் தப்பு. ஸோ 42nd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 43 மேட்ச். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டிரான்ஸ்போசான். ஸோ டிரான்ஸ்போசான்ஸ்னா என்ன? ஜம்பிங் ஜீன்ஸ். பிக்கு 1. இப்போ இது வராது. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இதில் என்ன? ஹிண்ட் 3, ஏக்கு 3. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ 43க்கு ஆப்ஷன் ஏ. இருந்தாலும் மற்றது பார்ப்போம். சி பாக்டீரியோஃபேஜ்ன்றது என்ன? குளோனிங் வெஹிக்கல், அதாவது என்ன வெக்டரா யூஸ் பண்றோம். பாலிண்ட்ரோம்ஸ்ன்றது என்ன? மலையாளம். ஓகே, ஸோ 43க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 44. ஸோ 44 பார்ப்போம். ஸோ கம்பிட்டன்ட்ன்றது என்ன? நம்ம அந்த டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் மைக்ரோ இன்ஜெக்ஷன்ன்றது. ஸோ மைக்ரோ இன்ஜெக்ஷன்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அனிமல்ஸ்க்கு. பிளான்ட்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பயோலிஸ்டிக்ஸ் ஆர் ஜீன் கன். கம்பிட்டன்ட்றது என்ன? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை எது யூஸ் பண்றோம் அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அனிமல்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். பிளான்ட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா பயோலிஸ்டிக்ஸ் ஆர் ஜீன் கன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ டாக் பாலிமரேஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அது தேர்மஸ் அக்வாட்டிகஸ்ல இருந்து ஆப்டின் ஆகுது. ஸோ அதை மேட்ச் பண்ணும். ஸோ பிக்கு 1, ஏக்கு 3நாலே ஆப்ஷன் ஏ மட்டும் தான். ஸோ 44க்கு ஆப்ஷன் ஏ. ஆம்பிசிலின்றது என்ன? ஒரு ஆன்டிபயோட்டிக். எத்திடியம் புரோமைட்றது நம்ம டிஎன்ஏ ஸ்டெயினிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ 44க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 45 மேட்சிங் தான். பிசிஆர். ஸோ பிசிஆர்ன்றது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ ஏக்கு 4. இப்போ பியும் டியும் வராது. பயோரியாக்டர்ன்றது என்ன? லார்ஜ் ஸ்கேல் கல்ச்சர். 100 to 1000 லிட்டர்ஸ்னு பார்த்தோம். ஸோ பிக்கு 1, 2, 3 கொடுத்துருக்கு. ஓகே, ஜீன் கன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸோ ஜீன் கன்னுன்றது வந்து டு இன்டியூஸ் த ஏலியன் டிஎன்ஏ. ஓகே, பயோலிஸ்டிக்ஸ் எதில் யூஸ் பண்ணுறோம்? பிளான்ட்ஸில் ஜீன் கன்னு, அனிமல்ஸில் மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஓகே, ஈகாரோன்றது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஸோ டிக்கு 3. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஸோ 45க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 46. Which one of the following option is correct for A, B and C marked in the given diagram for RDNA technology? ஸோ நான் சொல்லியிருந்தேன், இதுதான் நான் அங்கே வரைய ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த டிஎன்ஏவையும் ஃபாரின் டிஎன்ஏவையும் பிளாஸ்மிட். ஸோ இது வந்து பிளாஸ்மிட். இந்த ஃபாரின் டிஎன்ஏவும் பிளாஸ்மிடும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது எப்படி பாக்டீரியாக்குள்ள போக முடியும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ப்ராசஸ்னால தான். ஓகே, ஸோ இப்போ சின்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டிரான்ஸ்டக்ஷன் கிடையாது. ஓகே, அப்போ சி எலிமினேட் பண்ணியாச்சு. ஏ பார்ப்போம். ஸோ ஏன்றது என்ன? ஸோ எத்தனை கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 46 இது. ஸோ ஏன்றது இங்கே வந்து ஃபாரின் டிஎன்ஏவும் வெக்டார் டிஎன்ஏவும் எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே எக்ஸோ கிடையாது, வெறும் எண்டோன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம்னா டிஎன்ஏ லைகேஸ் ஆர் லைகேஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஓகே, இது வந்து என்ன? 46th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 47. ஐடென்டிஃபை த கரெக்ட் மேட்ச் ஆஃப் த டெக்னிக் வித் த ரோல் ஷோன் இன் த கிவன் ஃபிகர். ஸோ இது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னா அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், ஷார்ட் ஃபார்ம்ல ஏஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் தான். நான் சொன்ன மாதிரி லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இங்கே அன்டைஜஸ்டடாக இருக்குது லேன் 1ல.
ஸ்மாலர்லாம் அப்படியே மூவ் ஆகி எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பாருங்க. லார்ஜர் வந்து இங்க கிட்டக்கே அதாவது டைஜெஸ்ஷன் ஆகாம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாம இங்க கிட்டக்கயே இருக்கு. ஓகே. ஸோ என்ன எலக்ட்ரோஃபோரசிஸ் அதான் கரெக்ட். ஸோ காலம் செப்பரேஷன் ஆஃப் குளோரோஃபில் குரோமேட்டோகிராஃபிலாம் கிடையாது இங்க. ஜீன் குளோனிங்கும் கிடையாது. இது மைக்ரோனிஷனும் கிடையாது. ஸோ இது வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ், அக்ரோசியல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஸோ 47th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 48. Introduction of one or more genes into an organism which normally doesn't produce normally does not possess them or their deletion by using artificial means not by breeding comes under the branch called. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஜீன்ஸ்ன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஜெனடிக் இன்ஜினியரிங்னு. ஸோ 48th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 49. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் யூசிங் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஏன் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் ப்ராசஸ் மூலயமா நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா because the DNA is pulled through the gel. ஸோ இதெல்லாம் வராது, தப்பு இது. பிகாஸ் லார்ஜர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் மூவ் ஃபாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா ஸ்மாலர் தான் நல்ல ஸ்பீடாக மூவ் ஆகும், நம்ம இதை பார்த்தோம். ஸோ இங்கே தான் கிட்டக்கே இருக்கு லார்ஜர், ஸ்மாலர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா. டு ஐடென்டிஃபை அண்ட் ஐசோலேட் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டிஎன்ஏ அக்ரோசியல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லார்ஜரையும் ஸ்மாலரையும் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ஐசோலேட் பண்ண முடியும்ல. ஸோ 49th ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 50th கொஸ்டின். Which of the following has the ability to transform normal cells to cancerous cell? Animals. So animalsல எதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு? ரெட்ரோவைரஸ். இதே பிளான்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா agrobacterium tumefaciens. So 50th ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 51. What are the properties of good vector? நல்ல வெக்டருக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு நீங்க பார்த்து ஹோம்ஒர்க். ஸோ இது வந்து ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க 51க்கு. நெக்ஸ்ட் 52. கைண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இன்வால்விங் மேனிப்புலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ மேனிப்புலேஷன் அது எந்த கைண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங். ஸோ இன்னொரு பயோடெக்னாலஜியோட டைப்ஸ் என்னன்னா பயோப்ராசஸ் இன்ஜினியரிங். பயோப்ராசஸ் இன்ஜினியரிங்னு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் என்ன கமெண்ட்ல சொல்லணும்? பயோப்ராசஸ் இன்ஜினியரிங். பயோப்ராசஸ் இன்ஜினியரிங். ஸோ 52க்கு ஆப்ஷன் பி. 53. Okay. Restriction endonucleases hydrolyzes polynucleated from. So restriction endonucleases வந்து a phosphodiester bond with the specific sequence தான் இது கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஷன்ன்றது வந்து that cleaves the phosphodiester bond. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா ஸோ இங்கே மாதிரி உள்ள பாஸ்போடைஸ்டர் பாண்டில் தான் அது பிரேக் பண்ணுமே தவிர இங்கே இருக்க ஹைட்ரஜன் பாண்டையோ வேற எதையோ அது பிரேக் பண்ணாது. எது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஷன்ன்றது தட் கிளீவ்ஸ் ஆர் கட்ஸ் த பாஸ்போடைஸ்டர் பாண்ட் பிட்வீன் த நியூக்ளியோடைட்ஸ். ஓகே. ஸோ 53க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 54. வாட் டைப் ஆஃப் என்சைம் இஸ் யூஸ்ட் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆர் டிஎன்ஏ டெக்னாலஜி டு ஸ்பிளிட் அ ஸ்பெசிஃபிக் சுகர் பாஸ்பேட் பாண்ட் இன் ஈச் ஸ்ட்ராண்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பேசிக்காக கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன என்சைம் யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ இது ஆரம்பத்துலேருந்து தெரிஞ்சது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். Next 55. For transformation with recombinant DNA, the bacterial cells must first be made competent, which means ஸோ நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து கம்பட்டன்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்பட்டன்ட்னா என்னன்னா இன்க்ரீஸ் தி எஃபிஷியன்சி வித் விச் டிஎன்ஏ என்டர்ஸ் த பாக்டீரியம். அந்த டிஎன்ஏ வந்து பாக்டீரியம்ல என்டர் ஆகிறதுக்கான டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்னு சொல்லலாம். ஸோ 55க்கு ஆப்ஷன் சி அதுதான் வந்து கம்பட்டன்ட்ன்றது. ஓகே. 56. For transformation, microparticles coated with the DNA to be connected, bombarded with the gene gun are made up of gold or tungsten தான். So 56th option. Next question போ 57. The polymerase enzyme used in PCR. So PCR நம்ம யூஸ் பண்ற polymerase enzyme எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. tag polymerase தான் இதுக்கு ஆன்சர். So tag polymeraseன்றது என்ன? கைண்ட் ஆஃப் DNA polymerase. ஓகே. ஸோ இப்போ இங்க எதுனா DNA polymerase கொடுத்துருந்து இங்க சில போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருந்தா நம்ம போத் ஏ அண்ட் பி தான் கொடுக்கணும். ஆனா மெயினா இங்க கேட்டிருக்காங்க எது அப்படின்னா டாக் பாலிமரேஸ் தான். ஸோ இங்க போத் ஏ அண்ட் பின் இல்ல. ஸோ நம்ம டாக் பாலிமரேஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ பிசிஆர் யூஸ் பண்ற என்சைம் வந்து டாக் பாலிமரேஸ். ஸோ 57th கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ் பி. ஓகே. நெக்ஸ்ட் 58. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் பிசிஆர். பிசிஆர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டீநேச்சுரேஷன் நம்ம பார்த்திருந்தோம். ஓகே. 58th கொஸ்டினுக்கு ஏ. நெக்ஸ்ட் 59. Which of the following processes is employed to check the progression of the restriction enzyme digestion? So restriction enzyme digestionக்கு நம்ம யூஸ் பண்ற process என்ன first of all பார்த்தோம்னா அக்ரோசியல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஸோ அதை தான் நம்ம ட்ராக்கும் பண்ணிக்க முடியும். ஸோ 59th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 60th. Stirred tank bioreactors have been designed for. ஸோ stirred tank bioreactor எதுக்காக டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சிஜன் அவைலபிலிட்டி வந்து அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுனால தான் stirred tank bioreactors இருக்குது. ஸோ 60th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. இது ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஓகே. 61. A device in which substances are treated to stimulate the transformation by living cell. ஸோ இது என்ன டிவைஸ்? இது பயோரியாக்டர். பயோரியாக்டர் வந்து எவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியும்? எவ்வளோ குவான்டிட்டினா 100 to 1000 லிட்டர்ஸ். ஸோ 61க்கு சி. நெக்ஸ்ட் 62.
After completion of the biosynthetic stage, the product has to be subjected through a series of the processes before it is ready to marketing as a finished product. இது என்ன ப்ராசஸ்? டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஸோ டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன். செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன். ஸோ இதுதான் பண்ணுவாங்க டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்ல. அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லா மார்க்கெட்டிங்க்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பண்ற ப்ராசஸ் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஓகே 63. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? ஸோ தப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிண்ட் டு ஆல்வேஸ் கட்ஸ் டிஎன்ஏ மாலிகூல் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் பை ரெகனைசிங் எ ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் 4 பேஸ் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. 4 கிடையாது 6. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம். ஓகே besides hint to today we know more than 900 restriction enzyme. நம்ம 230 strains-ல இருந்து 900 restriction enzyme more than. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதே கேட்பாங்க, நம்ம வந்து எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, மோர் தென் 900 ஆர் லெஸ் தென் 900 அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மீதி எல்லாமே கரெக்ட் தான். ஈக்குவலை வந்து 13 கரெக்ட். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆர் யூஸ்ட் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங் டு ஃபார்ம் ரீகாம்பினன்ட் மாலிகூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கரெக்ட். ஏன்னா அது நம்ம வந்து கட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்ல. ஸோ 63க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 64. Which one of the following is a correct statement regarding DNA polymerase used in PCR? So PCR யூஸ் பண்ண DNA polymerase என்ன polymerase? Taq polymerase. Taq polymerase நம்ம எதில் ஆப்டின் பண்றோம்னா thermus aquaticus. அது வந்து என்ன thermostable. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. Taq polymerase பொறுத்தவரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா, it remains active at high temperature. நான் சொன்ன மாதிரி thermostable. ஸோ அது வந்து ஹை டெம்பரேச்சர்லயும் அது ஆக்டிவா அதோட ஒர்க் பண்ணும். இது Taq polymerase. Induce denaturation of the double stranded DNA. Okay, so 64th questionக்கு ஆப்ஷன் டி. Next is 65. Which of the given statement is correct in the context of observing DNA separated by agarose electrophoresis? So agarose electrophoresis DNA separation technique la எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, DNA can be seen in visible light ன்னு கொடுத்திருக்கு. ஸோ இது தப்பு. DNA வந்து எத்திடியம் புரோமைடு மூலமா ஸ்டெயின் பண்ணி அப்புறம் யூவில காமிச்சாதான் நம்மளால DNA பார்க்க முடியும். வித்தவுட் ஸ்டெயினிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. இது வந்து ரிலேட்டபிளாவே இல்லை. எத்திடியம் புரோமைடு ஸ்டெயின்டு DNA can be seen in visible light. ஸோ இது கிடையாது. எத்திடியம் புரோமைடும் ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூவில தான் பார்க்க முடியும். யூவி எக்ஸ்போஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். ஸோ 65th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 66. which of the following statement are correct? ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. illusion. In illusion the separated bands. ஸோ இது illusion கிடையாது, இது illusion. ஓகே, separated bands of DNA are cut out from the agarose gel and extracted from the gel piece. So the agarose gel ப்ராசஸ் பண்ண அந்த டிஎன்ஏவை நம்ம அதுல இருந்து பிச்சு எடுக்கிறது தான், அதாவது கட் பண்ணி எடுக்கிறது தான் illusionன்றது. ஸோ இது கரெக்ட். அப்போ 1 இருந்தே ஆகணும். ஸோ நன் ஆஃப் த அபோவ் கிடையாது, ஒன்லி 4ம் கிடையாது. அப்போ 1 இருக்குல்ல. ஓகே, இப்போ 4th மட்டும் படிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கம்பட்டன்ட் பாக்டீரியல் செல் cannot take up the plasmid கொடுத்துருக்கு. ஸோ இது தப்பு. கம்பட்டன்ட் பாக்டீரியல் செல்ன்றது பிளாஸ்மிடை அக்செப்ட் பண்ணிக்கும். cannot கிடையாது, can. ஓகே, ஸோ இது தப்பு. அப்போ கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆல் ஆஃப் த போல 4 வரும், அது தப்பு. ஸோ இப்போ மீதி இருக்கிறது இதுதான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ 66th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 67. மேட்ச் காலம் 1 வித் காலம் 2 அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, மேட்ச் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைமர் பார்த்தோன்னா என்ன, C2H5OH இல்லை. ஸோ பிரைமர்ன்றது பிசிஆர்ல யூஸ் பண்ணுவோம்ல அனிலிங் ஸ்டெப்ல. ஸோ ஏக்கு 1 அப்படி பார்த்தாலே 4th ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ 67க்கு டி. ஸோ செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இது என்ன, டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். பிக்கு 4. ஓகே, precipitation of DNA வந்து நம்ம எத்தனால். ஸோ இது வந்து எத்தனால் குழப்பிக்காதீங்க. இது சில்லி எத்தனால் போடுவோம்ல, யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் எத்தனாலோட கெமிக்கல் ஃபார்முலா இது. ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, அப்டேக் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ பை பாக்டீரியம். ஸோ அதை அப்டேக் பண்ணிக்கிறது, டிஎன்ஏ வந்து அந்த பாக்டீரியம்ல அக்செப்ட் பண்ண வைக்கிறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இந்த டயக்ராம் கூட பார்த்தோம். ஸோ 67th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 68. which of the following is incorrectly matched? இன்கரெக்டா எது மேட்ச் ஆயிருக்கு அப்படி, தப்பு எதுன்னு. அக்ரோஸ்ன்றது சீவிட்ல அப்டேட் பண்றோம், கரெக்ட். தெர்மஸ் அக்வாட்டிகஸ் டிடிஎன்ஏ, நான் ஃபர்ஸ்டே கூட கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன், இதுதான் தப்பு. ஸோ டிடிஎன்ஏ பார்த்தோம் அப்படின்னா தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ல வராது, ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ்ல வரும். ஸோ இந்த டீக்கும் டீக்கும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. தெர்மஸ் அக்வாட்டிகஸ்னா என்ன, TAQ டேக், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடிஎன்ஏன்றது ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ்ல வர டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ. ஓகே, 68th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 69. The given figure shows a simple stirred tank bioreactor which their parts labeled as A, B, C and D. Identify A, B, C and D. So A, B, C, D என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி என்ன, பின்றது என்ன, பிஹெச் கண்ட்ரோல் பண்றது. பிஹெச் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஆசிட் பேஸ் ஆட் பண்றதுக்குள்ள இன்லெட் அது. ஓகே, பிஹெச் கண்ட்ரோல் பண்றதுக்குள்ளது. ஸோ பி பிஹெச் கண்ட்ரோல் இந்த ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஸோ அதுதான் கரெக்ட். ஏன்றது என்ன, மோட்டர். சின்றது ஃபோம் பிரேக் பண்றதுக்குள்ள ஃபோம் பிரேக்கர். டின்றது என்ன, ஸ்டெரைல் ஏர் வர அவுட்லெட். ஓகே, ஸோ 69th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 70. Imagine a gel through which DNA fragments have moved in response to the applied electrical current. So இவங்க எதை பத்தி பேசுறாங்க, அகரோஸ் எலக்ட்ரோபோரசிஸ். ஓகே, the band on this gel that is farthest from the top, that is from the place where DNA fragments were added. ஸோ என்ன சொல்றாங்கன்னா,
இந்த இடத்துல டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து எது ரொம்ப தூரமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி போகும்? ஸ்மாலர் ஃபிராக்மெண்ட்ஸ் தான். ஷார்ட்டஸ்ட் ஃபிராக்மெண்ட்ஸ் தான். ஓகே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 70th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 71. A biologist intends to use a polymerase chain reaction to perform a genetic task. The biologist probably is trying to. ஸோ ஒரு பிசிஆர் யூஸ் பண்ணி என்ன பண்ண ட்ரை பண்றாரு? பிசிஆர்ன்றது பேசிக்கா என்ன? ஆம்பிளிஃபை. ஆம்பிளிஃபைனா என்ன? அது மல்டிப்ளை ஆகுறது. அதோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்றது. அதை நம்ம இன்னொன்னு என்ன சொல்லிக்கலாம்? குளோன்னு சொல்லிக்கலாமா? குளோனிங்னு. ஓகே. 71க்கு ஆப்ஷன் பி. குடுத்திருக்க ஆப்ஷன்ல இதே ஆம்பிளிஃபைன்னு இருந்தா நம்ம ஆம்பிளிஃபை தான் சூஸ் பண்ணணும். ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 72. In genetic engineering, where genes can be inserted from one organism into another or back into the original organism uses which of the following techniques அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல ஒரு ஜீனை வந்து ஒரு ஆர்கானிசம்ல இருந்து எடுத்து இன்னொரு ஆர்கானிசம்ல டெலிவரி பண்றதோ இல்ல அந்த சேம் ஆர்கானிசம்கே திருப்பி டெலிவரி பண்றதோ எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் கேட்டா இல்ல. ஏன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ன்றது ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ தான் அதோட ஃபங்க்ஷன். இது கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா ஜீன் கன் தான். ஸோ கோல்ட் ஆர் டங்ஸ்டன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் டிஎன்ஏன்னு பார்த்தோம்னா ஸோ அந்த ஜீன் கன் தான் இதுக்கு ஆன்சரு. டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன் அதாவது ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ்ன்றது அந்த டிஎன்ஏவோட ஃப்ராக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்குள்ள டெக்னிக். ஸோ அது வந்து இந்த இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இது கிடையாது. ஸோ ஜீன் கன் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ 72க்கு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி சாரி. நெக்ஸ்ட் 73. Which of the following is not necessary to execute a polymerase chain reaction? ஸோ பிசிஆருக்கு எது தேவையில்லை கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிசிஆர் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ பேசஸ் எல்லாமே வேணும். ஸோ கரெக்டு. ஷார்ட் டிஎன்ஏ பேஸ் ப்ரைமர்ஸ் வேணும். ஸோ கரெக்டு. டிஎன்ஏ பாலிமரேஸ் வேணும். அந்த அன்னிலிங் ஸ்டேஜில் வந்து டேக் பாலிமரேஸ்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த பாலிமரேஸும் வேணும். டிஎன்ஏ லைப்ரரின்றது தான் இங்கே தேவை கிடையாது. எதுக்கு? பிசிஆருக்கு டிஎன்ஏ லைப்ரரி இஸ் நாட் நீடட். ஸோ 73rd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 74. ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் சிஸ்டம் ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சிஸ்டம்ன்றது பாக்டீரியாவோட டிஃபென்ஸுக்கு தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இது கரெக்டான ஆன்சர் அப்போ பார்த்தோம்னா ப்ரொடெக்ட் பாக்டீரியா ஃப்ரம் இன்வேடிங் ஃபாரின் டிஎன்ஏன்றதான் கரெக்ட் ஆன்சரு. ஸோ இதெல்லாம் கிடையாது. ப்ரொமோட் கான்ஜுகேஷன் கிடையாது. ஹெல்ப் த பாக்டீரியல் குரோமோசோம் டு ரெப்ளிகேட் வராது. என்கரேஜ் ரீகாம்பினேஷன்லாம் வராது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ன்றது வந்து பாக்டீரியாவோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்காக சிந்தசிஸ் பண்ணப்பட்டது. ஸோ 74th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 75. Which of the following is used as the best genetic vector in plants? ஸோ பிளான்ஸுக்கான ஒரு பெஸ்ட் ஜெனட்டிக் வெக்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போன கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம் ஜெனட்டிக் இன்ஜினியர் நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியர் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஆக்ரோபாக்டீரியம் டிமிஃபேஷன்ஸ். ஸோ இதுக்கும் அதான் கரெக்ட் ஆன்சரு. 75th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. சாரி. நெக்ஸ்ட் 76. Which of the following process requires the energy? ஸோ இது கொடுத்துருக்க எந்த ப்ராசஸ்க்கு எனர்ஜி தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா லைகேஷனுக்கு தான். ஸோ லைகேஷனுக்கு ஏடிபி தேவைப்படுது. ஸோ ஏடிபினா எனர்ஜி தானே. ஸோ ஏடிபி வந்து எதுக்கு தேவைப்படுது? லைகேஷனுக்கு. டிஎன்ஏ லைகேஸ்க்கு வந்து நம்ம அந்த 2 டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஏடிபி தேவைப்படுது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு எனர்ஜி தேவை அதுதான். ஸோ 76th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 77. In agarose gel electrophoresis, DNA molecules are separated on the basis of their. ஸோ அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸில் அந்த டிஎன்ஏ மாலிகூல்ஸ்லாம் செப்பரேட் பண்ணுறது எந்த பேசிஸில் அப்படின்னு பார்த்தோம்னா சைஸ் மட்டும்தான். ஸோ சார்ஜ் நம்ம அதில் கன்சிடரே பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக மூவ் ஆகும். ஸோ ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஃபார்தர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ 77th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 78. சாரி. The colonies of recombinant bacteria appear white. recombinant பாக்டீரியாவோட காலனிஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கான். இன் கான்ட்ராஸ்ட் டு ப்ளூ காலனிஸ் ஆஃப் நான் ரீகாம்பினன்ட் பாக்டீரியா. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ரீகாம்பினன்ட் பாக்டீரியாவோட காலனிஸ்லாம் ப்ளூ கலர்ல இருக்கு. ரீகாம்பினன்ட் பாக்டீரியாவோட காலனிஸ்லாம் ஒயிட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் ரீகாம்பினன்ட் பாக்டீரியாவில் பீட்டா கேரக்டோசிடேஸ் இருக்கு. ஸோ அந்த பீட்டா கேரக்டோசிடேஸ் தான் ப்ளூ கலர் கொடுக்குது. ரீகாம்பினன்ட் பாக்டீரியாவில் பீட்டா கேரக்டோசிடேஸ் இல்லை. அதனால அது வந்து ப்ளூ கலர் இல்லாமல் ஒயிட் கலரா இருக்கு. ஸோ 78th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 79. Genetic engineering is possible. சாரி. பிகாஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பாசிபிள் பிகாஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து நம்ம எப்படி அதை பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு நம்மள்ட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இஸ் பியூரிஃபைடு ஃப்ரம் த பாக்டீரியா கேன் பி யூஸ்ட் இன் விட்ரோ. ஸோ இதுதான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டான ஆன்சராக இருக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் 80th கொஸ்டின். பிசிஆர் மெத்தட் இஸ் யூஸ் ஃபார். ஸோ பிசிஆர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதெல்லாம் கமெண்ட்ஸில் ஆக்டிவாக ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்களுக்கும் செஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. எல்லாம் ரொம்ப போரிங்காக இருக்குது. ஏற்கனவே மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 80th கொஸ்டினுக்கு இது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 81. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ கொடுத்துருக்கிறதுல கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு. ஸோ இங்கே 1 2 3 கொடுத்துருக்காங்க.
ஸோ அன்னிலிங்லேருந்து எக்ஸ்டென்ஷன் ஸ்டெப்புக்கு போகிறப்போ என்ன தேவைப்படும்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் தெர்மலி ஸ்டேபிளாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா டேக் பாலிமரேஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் சி வர முடியாது. நெக்ஸ்ட் 2 எக்ஸ்டென்ஷன் ஹீட் பண்ணால் என்ன ஸ்டெப்? டிநேச்சுரேஷன் அட் 94 டிகிரி தான் இது கரெக்டு. ஸோ எக்ஸ்டென்ஷன் கிடையாது, இங்கேயே கொடுத்துட்டானுங்க. ஸோ தேர்டுக்கு வந்து ஸோ அன்னீலிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணி அன்னீலிங் பண்ணுவோம்ல. ஸோ 81st கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 82 restriction enzyme EcoR1 always cleaves the nitrogen sequence in the DNA. ஸோ EcoR1 ஓட சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா GIATTC தான். ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 82க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் வாஸ் டிஸ்கவர்ட் இன். ஸோ ஃபர்ஸ்ட் RE ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் வந்து நம்ம எங்கே எதுலேருந்து டிஸ்கவர் பண்ணோம் அப்படின்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன? ஹிண்ட் 2. ஸோ இந்த H is for hemophilus and IN is for influenza. So okay. So 84th question option C. Next 85. Technique in which foreign DNA is precipitated over the surface of metal particles for passing into target cells is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஜீன் கன் தான். ஸோ ஜீன் கன் நம்ம என்னென்னு சொல்லலாம்? பயோலிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம், ஆர் ஜீன் கன்ஸ் ரெண்டும் ஒன்று தான். மைக்ரோ இன்ஜெக்ஷன் கிடையாது, எலக்ட்ரோஃபோரேஷன் கிடையாது. ஸோ இதில் பார்ட்டிகல் கண்டு கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே ரெஃபர் பண்ணலாம். ஸோ கெமிக்கலி மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ ஜீன் கன் அது நம்ம எது மூலமாக கோட் பண்ணியிருப்போம்? அந்த ஹைலி எக்ஸ்பென்சிவ் மெட்டல்ஸு கோல்ட் ஆர் டங்ஸ்டன். ஓகே. ஸோ 85th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 86th கொஸ்டின் பார்ப்போம். The enzyme which helps to cut one strand of the DNA duplex to release the tension of the coiling of two strands. ஸோ ஒரு சாரி the enzyme which helps to cut one strand of DNA duplex, அந்த ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் த டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு எந்த என்சைம் யூஸ் ஆகுதோ, ஸோ அப்புறம் அந்த காயிலிங்குள்ள டென்ஷனை ரிலீஃப் பண்ணுறதுக்கு எந்த என்சைம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் டோப்போ ஐசோமரேஸ் தான். ஸோ டோப்போ ஐசோமரேஸ் வந்து என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா knots tangles resolved by topoisomerase. It releases the supercoiling. ஸோ சூப்பர் காயிலிங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நாட்ஸ் டேங்கிள்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கும் டோப்போஐசோமரேஸ் யூஸ் ஆகுது. ஸோ 86th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 87. Crystals of Bt toxin produced by the some bacteria do not kill the bacteria themselves because என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பாக்டீரியாவில் பிடி டாக்ஸின்னு ஒன்று செக்ரெட் ஆகும். ஸோ அந்த பிடி டாக்ஸின் வந்து ஒரு டாக்ஸின்றதுனால பாக்டீரியா அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியாவே ஏன் அது கில் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்ஸின் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும் பாக்டீரியாவில் இருக்கப்போ. அந்த டாக்ஸின் வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா அந்த இன்செக்ட் இருக்கு இல்லையா, இன்செக்டோட கட்டில் வந்து ஆல்கலைன் பிஹெச்சாக இருக்கும். ஸோ அது வந்து பேசிக்காக இருக்கும் அந்த கட்டு. ஸோ இந்த ஆல்கலைன் பிஹெச்சில் தான் இந்த டாக்ஸின் இன்ஆக்டிவ் ஃபார்ம்லேருந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறி அந்த இன்செக்ட் கில் பண்ணும். ஸோ அது கட்டில் இருக்கும் அந்த ஆல்கலைன் பிஹெச். ஸோ 87th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 88. An enzyme catalyzing the removal of the nucleotides from the ends of the DNA. ஸோ ends of the DNA-லேருந்து நியூக்ளியோடைட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த என்சைம் யூஸ் ஆகுதுன்னா எக்ஸோநியூக்ளியஸ். ஸோ இது எண்டோநியூக்ளியஸ்னா என்ன? ஸ்பெசிஃபிக்கான சைட்ஸில் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் எண்டோநியூக்ளியஸ். ஸோ 88th ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 89. சாரி. The transfer of genetic material from one bacterium to another through the mediation of the vector like virus. ஸோ ஒரு அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு பாக்டீரியம்லேருந்து அனதர் பாக்டீரியமுக்கு ஸோ வைரஸ் மாதிரியான வெக்டர் மூலயமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்டக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ 89th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 90. which context of observing given statement DNA separated is correct by in agrosile electrophoresis. agrosile electrophoresis பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். DNA can be seen in visible light கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிள் லைட்டில் டிஎன்ஏ வந்து விசிபிளாக இருக்காது. ரைமிங்காக இருக்குது. ஓகே. DNA can be seen without staining in visible light. ஸோ DNA can be seen without staining. ஸோ இது வந்து inappropriate-ஆக இருக்குது. எத்திடியம் bromide stained DNA can be seen in visible light கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஸோ எத்திடியம் bromide மூலயமா ஸ்டெயின் பண்ணி அதை நம்ம யூவியோட எக்ஸ்போஷரில் தான் பார்க்க முடியும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து 90th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. 91. ரெஸ்ட்ரிக்ஷன் இன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ரெஃபர்ஸ் டு. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்றதெல்லாம் எதுக்கு பாக்டீரியாவில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்காக தான். ஸோ கிளீவிங் ஆஃப் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் கிடையாது. கட்டிங் ஆஃப் தி டிஎன்ஏ ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இதுக்கு அப்ராப்ரேட்டாக இருக்காது. ப்ரிவென்ஷன் ஆஃப் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ் இன் பாக்டீரியா தான். ஸோ ஏன் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை பாக்டீரியோஃபேஜ்? பாக்டீரியோஃபேஜ்னா என்ன? இட் இஸ் அ வைரஸ் தட் காசஸ் த இன்ஃபெக்ஷன் இன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ்க்கு பேர் தான் பாக்டீரியோஃபேஜ். இந்த பாக்டீரியோஃபேஜோட மல்டிப்ளிகேஷனை பாக்டீரியாவில் தடுக்கிறது தான் இதோட வேலை, ரெஸ்ட்ரிக்ஷனோட வேலை. ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து இந்த பாக்டீரியோஃபேஜோட மல்டிப்ளிகேஷனை தடுக்குது அப்படின்னா
அது பாக்டீரியாவோட டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய எதுவா இருந்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறதோட வேலை தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ புரியும் நினைக்கிறேன். 91th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 91st கொஸ்டின். ஓகே. 92. which of the following has popularized the PCR? ஸோ பிசிஆரை பாப்புலரைஸ் பண்ணது எது அப்படின்னா ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் டிஎன்ஏ டெம்ப்ளேட். ஸோ இதெல்லாம் கிடையாது. அவைலபிலிட்டி ஆஃப் தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் கரெக்ட். ஸோ என்ன இது அவைலபிலிட்டி ஆஃப் தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ்னு கேட்டிங்கன்னா அது என்ன தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஸ்டாக் பாலிமரேஸ்னு பார்த்தோம். இட் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் தெர்மஸ் அக்வாட்டிகஸ்னு பார்த்துருந்தோம். ஸோ 92nd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 93. An antibiotic resistance gene in a vector usually helps in the selection of. ஸோ இந்த வெக்டாரில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபார்ம்டு செல். ஸோ செலக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ்னு டேரெக்டாக என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இது. 93rd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 94. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஸோ கொடுத்துருக்க எது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கொடுத்துருக்க எதுலேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மேக் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தோம்னா ஆக்ரோபாக்டீரியம் டிமிஃபேஷன்ஸ் தான். ஸோ இந்த பிளான்ட் சம்மந்தப்பட்டது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து ஹிண்ட் 2 ஹிண்ட் 3ன்னு எடுத்திருப்போம். ஸோ ஹிண்ட் 2 இங்கே ஈகோ R1 எஸ்டெரியா கோலிலேருந்து. ஸோ பேசிலஸ் அமைலோ லிக்விஃபேஷன்ஸ். ஸோ இதுலேருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அக்ரோபாக்டீரியம் டிமிஃபேஷன்ஸ்ன்றத நேச்சுரல் ஜெனடிக் இன்ஜினியர் ஆஃப் பிளான்ட்ஸ்னு பார்த்தோம்ல. ஸோ அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட சோர்ஸ் கிடையாது. ஓகே. 95th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டசன்ட் ட்ரூ ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்க்கு எது ட்ரூ கிடையாது, அதாவது எது ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. இட் ரெகக்னைசஸ் அ பாலிண்ட்ராமிக் நியூக்ளியேட்டட் சீக்வன்ஸ். இது கரெக்ட். ஸோ பீகோ-R1 எடுத்துக்கிட்டோம்னா GIATTCன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான சீக்வன்ஸ் தானே, பாலிண்ட்ராமிக் சீக்வன்ஸ் தானே அது வந்து டார்கெட் பண்ணுது. ஸோ அது கரெக்ட். இட் இஸ் அன் எண்டோநியூக்ளியஸ். கரெக்ட். ஓகே. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து ஒரு எண்டோநியூக்ளியஸ். இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் வைரஸஸ். ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா பேசிக்காக பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்றது ஆப்டைன்ட் ஒன்லி ஃப்ரம் பாக்டீரியா ப்ரோகேரியாட்ஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் சாரி ஒரு கோல்டாக இருக்குது தான். restriction enzymes obtained எதுலேருந்து நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் ஆப்டைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா obtained only from ப்ரோகேரியாட்ஸ். ஸோ ப்ரோகேரியாட்ஸ்னா என்ன, சோல் மெம்பர்ஸ் வந்து என்ன, ப்ரோகேரியாட்ஸோட சோல் மெம்பர்ஸ் பார்த்தோன்னா பாக்டீரியா தான் வரும். மோனிரால வரும்ல. ஸோ பாக்டீரியா. ஸோ 95th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 96th கொஸ்டின் அசர்ஷன் ரீசன் வந்தாச்சு. ஸோ அசர்ஷன் பார்ப்போம். The uptake of the DNA during transformation is an active energy requiring process னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட். ஸோ இந்த டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ டிஎன்ஏ அப்டேக் பண்ணுறது வந்து அந்த அப்டேக் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஒரு ஆக்டிவான ஏடிபி ரெக்வயரிங் ப்ராசஸ், அதான் எனர்ஜி ரெக்வயரிங் ப்ராசஸ். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ரீசன் பார்ப்போம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் occurs in only those bacteria which possess the enzymatic machinery involved in the active uptake and recombination. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னடா இது ஒழுங்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இது உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுவாங்க எக்ஸ்ப்ளனேஷனை 96th கொஸ்டினுக்கு. ஸோ நெக்ஸ்ட் 97 அசர்ஷன் பார்ப்போம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஹியூமன் ஜீன்ஸ் ஆர் ஆஃபன் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு பாக்டீரியா ப்ரோகேரியாட்ஸ் ஆர் ஈஸ்ட் யூகேரியாட்ஸ். ஸோ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஹியூமனோட ஜீன்ஸை வந்து நம்ம பாக்டீரியாக்கோ அல்லது ஈஸ்ட்டுக்கோ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிஎன்ஏல அப்படி பண்ணுவோம், அது கரெக்ட். ஸோ போத் ரீசன் பார்ப்போம். போத் பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் மல்டிப்ளை வெரி ஃபாஸ்ட் ஃப்ரம் டு ஃபார்ம் ஹியூஜ் பாப்புலேஷன் டு எக்ஸ்பிரஸ் த டிசைடு ஜீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ என்னன்னா எதுக்கு நம்ம வந்து ஹியூமனோட ஜீனை வந்து பாக்டீரியாக்கோ அல்லது ஈஸ்ட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பாக்டீரியாவுக்கும் ஈஸ்ட்டுக்கும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, மல்டிப்ளை வெரி ஃபாஸ்ட். ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ பாக்டீரியாவும் ஈஸ்ட்டும் வெரி ஃபாஸ்ட், ரொம்ப சீக்கிரமாகவே மல்டிப்ளை ஆகி அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராஜனியை ரொம்ப கம்மியான டைம்லேயே பாக்டீரியா ஈஸ்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிடும், பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம ஹியூமன்ஸோட இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக பாக்டீரியாக்கிட்டையும் ஈஸ்ட் கிட்டையும் அந்த ஹியூமன்ஸோட ஜீனை வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதோட ப்ரோஜனிஸை ரொம்ப கம்மியான டைம்ல அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுத்துக்கும் பிகாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன். ஸோ ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ 97க்கு ஆப்ஷன் எப்படின்னு பாருங்க. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஹியூமன் ஜீன்ஸை வந்து நம்ம பாக்டீரியாவுக்கும் ஈஸ்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா பிகாஸ் போத் பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் மல்டிப்ளை வெரி ஃபாஸ்ட் டு ஃபார்ம் ஹியூஜ் பாப்புலேஷன். ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ பாக்டீரியாவும் ஈஸ்ட்டும் ரொம்ப சீக்கிரமாக மல்டிப்ளை ஆகிறதுனால தான் ஹியூமன் ஜீன்ஸ் வந்து நம்ம வந்து அப்பப்போ பாக்டீரியாவுக்கும் ஈஸ்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். 97th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 98
DNA is cleaved at a specific site by all endonucleus கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். எல்லா எண்டோநியூக்ளியஸாலையும் ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டை வந்து கிளீவ் பண்ண முடியாது, அதை வந்து கட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு GIA-TTCன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது ECAR1 மட்டும்தான் கட் பண்ண முடியும். ஸோ எல்லா எண்டோநியூக்ளியஸாலையும் ஒரே ஸ்பெசிஃபிக்கான சைட்டில் கட் பண்ண முடியாது டிஎன்ஏவை. ஸோ இது ராங்கு. இப்போ அசர்ஷனே ராங்காக இருக்கப்போ இதுக்கு ஆப்ஷன் டி தான் வர முடியும். ரீசன் மஸ்ட் பி ஃபால்ஸ். ஏன்னா எண்டோநியூக்ளியஸ் ஆர் ஃபவுண்ட் இன் வைரஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் எண்டோநியூக்ளியஸ் வந்து வைரஸ்லேருந்து நம்ம ஆப்டைன் பண்ணல, ப்ரோகேரியாட்ஸ் பாக்டீரியாலேருந்து ஆப்டைன் பண்ணுறோம். ஸோ 98th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 99. Restriction endonucleases have been designated as molecular scissors. So restriction endonucleases are also known as molecular scissors நம்மளுக்கு தெரியும். ஸோ இது கரெக்ட். Next reason, fragments produced by the restriction endonucleases upon mixing join due to their sticky ends கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலுமே ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட ஃப்ராக்மெண்ட்ஸில் வந்து ஸ்டிக்கி எண்ட்ஸ் இருக்கும், அப்படி அந்த மாதிரி ஒரு மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட். ஆனால் அசர்ஷனுக்கும் ரீசனுக்கு ஏதாவது ரீசன் அதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ அசர்ஷன் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் தான் இது கரெக்ட் ஆன்சராக வரும். ஸோ 99th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 100. Insertion of recombinant DNA within the coding sequence of beta galactosidase results in the colorless colony அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட். அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ வந்து நம்ம பீட்டா கேரக்டர்ஸ் கோடிங் சீக்வன்ஸில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ வித்தின் த கோடிங் சீக்வன்ஸ் கொடுத்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது வந்து கலர்லெஸ் காலனிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லாக்ஸட் ஜீன் வித்தின் த கோடிங் சீக்வன்ஸில் நம்ம பீட்டா கேரக்டர்ஸ் இன்சர்ட் பண்ணோம்னா அது வந்து கலர்லெஸ் காலனிஸ். இதே வித்தின் இல்லாமல் அவுட் சைடு த லாக்ஸட் ஜீன் நம்ம வந்து அந்த டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ப்ளூ காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே. ஸோ அடுத்து பார்ப்போம். இது கரெக்ட். ரீசன், presence of insert results in the inactivation of the enzyme beta galactosidase known as insertional inactivation. ஸோ டேரக்டாக என்சிஆர்ட்லேயே இவ்வளோதான் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இங்கே பிகாஸ் போட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இன்சர்ஷன் ஆஃப் த recombinant DNA within the coding sequence of beta galactosidase results in the colorless colonies. ஏன் அது கலர்லெஸ் காலனிஸாக அது வந்து இருக்கு அப்படின்னா பிகாஸ் presence of insert results in inactivation of the enzyme. ஸோ புரியும் நினைக்கிறேன். இது கரெக்ட். So if both assertion and reason are true and the reason is the correct explanation of assertion, the correct answer. So 100th questionக்கு option A. நம்ம இந்த லெசன்லயே 100 questions சால்வ் பண்ணிட்டோம். இந்த செஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அந்த 96th கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் யார் கொடுக்குறான்னு பார்ப்போம். ஸோ கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அது கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.